அருமை அருமை சூப்பர். இந்த வண்டியால வாடா தம்பி. யாரை கேட்டு வெடி ஓட்டிய விழா கமிட்டி? வெடி அங்கே ஓடக்கூடாது, இங்கன்னு வைவேன். காலத்தில் காசை வாங்கிட்டு மதுரை போயிடுறேன். வெடி என்பது சாமிக்கு போடலாம். இங்கே சாமி வேஷம் போடுறாங்கல்ல, வள்ளி நாரதர் முருகனுக்கு போடலாம். எங்களுக்கு எதுக்கு போடக்கூடாது? இந்த வண்டியால விழா கமிட்டியாக்க வேச்ச குத்துனா விழா கமிட்டியா? உண்மையிலேயே இந்த கிராமம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாடகத்தை நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஊரில் இப்படித்தான். இப்போ எது கை தட்டின? அது சொல்ல விடு, சொல்லாமல் தட்டுவேன் தானே தமிழன். ஏன்னா இந்த ஊரில் வந்துடுறதுக்கு பூரா அண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்திருக்கிறது பூரா வேற ஆள் கிடையாது. பூரா என்னுடைய அண்ணன் தம்பி, என் தம்பி தான், எங்கள் அன்னைக்கு தான். நம்ம கிராமம் மாதிரி நினச்சி என் தம்பி எங்கள் அண்ணன்ட்டு எந்த பிரச்சனை வராது. உங்கள் ஆளுல கொஞ்சம் பார்த்துங்க, 2 பேர் தண்ணியை போட்டிருக்கேன். விழா கமிட்டியை கொஞ்சம் பார்த்துக்க. இதே மாதிரி நடந்துச்சு எங்கள் ஏரியா தாயமங்கலம் பக்கத்தில். விழா கமிட்டி மைக் எடுத்து பேசினார். ஏய், இது மோசமான ஊர், எவனும் தண்ணியை போட்டுக்கிட்டு இந்த நோத்தாங்கம்மா கரைச்சல் பண்ணினா மொத்த திருவிழா செலவை நீ தான் கட்டணும்னு 100 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் கடைசியில் அந்த ஆள் காலையில் கட்டினேன் 2 லட்சம். இவன் தான் அம்பிட்டு வேலையும் பார்த்துருக்கேன். அதனால் கூப்பிட்டா ஜாமி வருமா? இருக்கா? எங்கள் ஆத்தா வருவாளா? கருப்பை வருவானா? வரணும். சாமி அழைக்கிறதும் பயந்து கிடக்கு. இப்போ சில பேர் யூடியூப்பில் வர்றதுக்காக தண்ணியை போட்டு குதிக்கிறேன். இதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒரு ஊரில் இப்படித்தான் ஒரு ஆள் விட்டான் கேமராமேன். கல்யாணம் தாலி கட்டிருக்கும் போது பொண்ணு பாவாடைக்கிலே போயிடுச்சு. என்னன்னே சொல்ற? அப்புறம் அவனை செருப்பிட்டு அடிச்சு அதில் பிறந்தவன் இந்த சாமி. நீலகண்டம் கிடையாது, உப்பு கண்டா. அண்ணே எக்கோ இப்பு. ஹலோ ஹலோ ஹலோ. அது ஒரு காலம், அன்னைக்கு எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க வாழ்ந்த நாளையில கட்டி காத்த இந்த கிழவன் குடியில உள்ள இந்த முத்துமாரி என்ன நினைக்கிறா? இந்த கூட்டத்தில் எந்த பத்தினி மேல எங்க ஆத்தா முத்துமாரி குடியிருக்கே குண்டு இடைய என் கருப்பனோட தங்கச்சி கோவூர கலசமே அன்னைக்கு கிளவே சொன்னாரா? தலம்புள்ள பொம்பள புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா? எங்க ஆத்தா ரோஜாக்காரிடா, இவ்வளவு நேரம் முத்து மாறி பொறுக்க மாட்டா. அருவா புடியருவா நீ ஆர்ப்பரிக்கும் கீநாட்டு வீச்சருவா சொல்லி அடிச்ச முடியருமா? நீ வாழ்ந்த நாடு மலையாள நாடுப்பா. அந்த மலையாள நாட்டுல என் செல்ல மகன் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல. இந்த கூட்டத்துல கருப்பனுக்கு இறங்கி சாமி வந்தா கட்ட வண்டி நொறுங்குமுடா. கருப்பு, உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு பத்தி வந்த வளர்த்து மாடு சாயனம். கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. அன்னை தந்தை தான் வணங்கியே ரோஜா மங்கிரச்சா
கருப்பே எந்த மடம்பா உனக்கு உகந்த மட கொஞ்ச நேரம் விளையாடுறாப்பா தங்கச்சி வந்துட்டாடா தூக்கி வளர்த்த தங்கச்சி வந்துட்டாடா ஓடி வாடா அண்ணனை காணா முன்னு மடிப்புச்ச எந்த நாடா உன் தங்கச்சி தங்கச்சி வந்துட்டாளா ஐயா வாடா ஆயிரம் பணம் வரா எங்க ஆத்தாவுக்கு நடுப்பணையில ஓலை வெட்டி அந்த பண ஓலையில உனக்கு விளையாட்டுக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம் மேலமடக்கமாயா பாண்டி ஏ பாண்டி முனியே பாண்டி முனியையா மேலமடக்கமாயா ரோஜக்கார பாண்டி முனி ஏ பாண்டி முனி வந்தா ஊரு தாங்குமாடா என் மேலமடக்காரன காணாமுடா வேட முடக்கம்மாயா பாண்டி முனியையா துள்ளி வாடா இந்த மட சொந்தமுள்ள வாஜே அந்த மேல மட உனக்கு சொந்தமுள்ளப்பா எத மாதிரி உட்கார்ந்த கருப்பாயுரணி இலை சுருட்டு வாட அடிக்குதுடா வாடே சுருட்டு வாட அடிக்குதுப்பா ஆயிரம் பாட்டில் சாராயா என் பாண்டி முடிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா சுருட்டு வாட அடிக்குதா பாண்டி முனியையா துள்ளி வாடா 3000 பாட்டில் சாராயா என் பாண்டி முனி நீ முழு மூச்சா குடிச்சாலும் உனக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா ஒரு தரண்டிருச்சு உள்ள இடவன் குடி ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு சாமி திரண்டிருச்சு என் மாமா சாமி தேரண்டிருச்சு ஏ மாமா நம்ம சங்கதியில பார்க்க தன இயலல மாமா ஓடுடா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ எல்லோ ஏலேல மாமா எல்லோ மாமா ஏலேலோ விழா கமிட்டி பொன்னாட ஓத்தணுமானே யாருக்கு பொன்னாட ஓத்தணுமா வாங்க வாங்க விழா கமிட்டி மேடைக்கு வாங்க கார்த்தி யாருப்பா அவங்களுக்குள்ளே யோசிக்கிறாங்க யாரு கார்த்தி கார்த்தி தான் அந்த கீரில் இருந்தாள் கார்த்தே வாடா பேப்புளுத்தி கறிக்கடை கார்த்தி பாப்பு நீங்க பேசுங்கண்ணா உங்க நாடகம் காசு கொடுக்குறது நீங்கண்ணா சொல்லு. இதுக்கு தேவையில்ல சொன்னியா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் மக்கள் மனதை வென்றவர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வழியில் அன்பாலயம் அமைத்து அன்பிற்கு சொந்தக்காரரான அண்ணன் என்கேஆர் அவர்களை நம் சார்பாகவும் நம் கிராமத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று ஊழ விட்டால வாழ்த்துறானே நீ எரிக்கிறானே தெரியாது இந்த பொன்னாடையை சமர்ப்பிக்கிறோம். வேற யாருக்கு இவங்களுக்கு சரி வெள்ளத்துண்டையை போர்த்து என்னையை கட்டி குளிக்காத அளவுக்கு கட்டி போட்ட கிடவன்குடி கிராமத்தார்களுக்கு நன்றி. வெள்ளத்துண்டை கட்டி குளிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து அங்கே பதில் சொல்லிட்டான்ல தலைவர் தெரியாது, அழுக்கு படம் முடியல சிக்கிறான் அவனை அரடா. நம்ம ஊர் விராலிமலை, நம்ம விராலிமலை சொந்தங்கள் யூடியூப் சேனல் என் தம்பிகள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
அத்தனை உறவுகளும் இந்த பகுதியில் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் திருவிழா நடந்தாலும் உடனே தெரிந்து கொள்ள நம்ம ஊர் விராலிமலை சொந்தங்கள் வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப நன்றி. காலை இத்த தண்ணி ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு செல்லு எடுக்கிறாங்க. என்னது அது? நாக்கோ டமாக்கா. நாக்கோ டமாக்காவா? அது 20 ரூபா தானே அது? ஆமாண்ணே. நீ பொத்து மயிருமேனே. நீ 3 ரூபா தர. விழா கமிட்டி நீங்கள் உட்காருங்க. ஓகே, தம்பிக்கு தெரியல. இவ்வளோ நேரம் அவர் குண்டியை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சி அப்புறம் என்ன மயில் தெரியும் விடா. இதில் கொஞ்சம் வாலியம் வைங்க. இப்போ மைஜெட் சூப்பர். ஏன்னா மைஜெட்டு எல்லாரும் வச்சுருக்கலாம், ஆனால் மைஜெட்டை ஆப்ரேட் பண்ணுற ஆளுங்க திறமையாக இருக்கணும். இங்கே மைஜெட்டும் சூப்பரு, ஆப்ரேட்டரும் சூப்பர். வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர் தம்பி. ஒரு ஆள் போராடுறேன். இதுக்கு முன்னாடி கருது வண்டி ஓட்டினியாடா? இல்லை இப்படி ஆற்றிய என்னடா? என்ன முறைக்கிறேன்? அவன் முறைக்கிறானேப்பா. உலகத்திலே தமிழனா பிறந்ததுக்கு நான் அத்தனை தெய்வத்துக்கும் நன்றி சொல்கிறேன். தமிழனா எம்கேஆர் பிறந்தனால தான் எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே என் கண்ணுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா தெரியுறாங்க. பெற்ற தாய் போல் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களுக்கெல்லாம் வணக்கம். தான் எல்லாத்துக்கும் வணக்கம். பொம்பளையை மட்டும் எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காதே, அப்படியே உட்காந்துருப்பியே. ஆமாம், பூராமே இதில் கலெக்டர் மக, கை தட்ட மாட்டேன், இருக்க மாட்டேன். இங்கே நிற்கிறது இந்த மைசெட்டுக்கு அனத்த காலம் முடிச்சுக்கிருச்சு. இப்போ அதை தள்ளி விட்டுட்டு இப்போ தெருவில் தெரியலன்னா என்னன்னு கேளு. சாப்பிட்டாயிச்சு கத்தலடா ஐயா. இங்கே இருக்கவங்க அம்புட்டு இடம் கிடக்குயா. இல்லைன்னா நிற்க கூட கஷ்டமாக இருந்தால் இங்கே படுங்க. ஐயா இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறது? நீ அவங்களுக்கு கொட்டையை பிடிச்சி அமைக்க விடு. என்ன கொட்டைன்னா விதறானே? கொட்டைன்னா விதறா? அது வந்து முந்திரி பருப்பு. சரி சரி. ஆனால் அதை இப்போ உடப்பையெல்லாம் உடைக்க மாட்டாங்களா? முந்திரி பருப்பு உடைக்க மாட்டாங்க. சேச்சிக்கு பக்கெட்டை வச்சு குத்துவாங்க. கஜா கஜா கஜா. உங்களை அத்தனை பேருக்கும் எங்கள் நாடக குடும்பம் இத்தனை பேர் சார்பாக முதற்கண் பணிவான இரவு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நாடகத்தில் எங்கள் அன்னைங்களை விட என் தம்பிகள் தான் என்னை இந்த அளவுக்கு வளர செய்தது. என் தம்பிகள் தான். ரசிகர்னா நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு ரசிகர்லாம் தேவை கிடையாது. என்ன ரசிகர்? புறம் பிறந்த ஊர், நீங்கள் இருக்கிற இடம்தான் வேறு. ஓடுற ரத்தம் தமிழ் ரத்தம். அதில் பூராமே எங்கள் அண்ணன் தம்பி தான். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. எம்கேஆர் பயலுகடா கொடூரமா அப்பன்னு இப்பன்னு இந்த கவட்டில் பொழந்துட்டால. அப்பொண்ணு இப்பொண்ணு மயிரை புடுங்க. அவன் இப்படி பொழந்துக்கிட்டு அண்ணேன்றேன். ஐயா ஐயா ஐயா, நீங்கள்லாம் போய் பெட்டில் படுக்கிறது நல்லது. அவர் அவங்க கொண்டு போய் பேக் ஷாட் ஆடி. எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நாடக கலையை தொடர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுக்கு தான் நம்ம எல்லாம் நன்றி சொல்லணும். எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பீங்க. ஒரு சில ஆள் என்னையை பார்க்க வந்திருப்பேன், ஒரு சில ஆள் உள்ளே இருக்க கப்ளிங்கை பார்க்க வந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு பிடிக்காத ஒரு டான்ஸை போட்டு வச்சுருக்கீங்க. திருச்சி விஜி. அந்த பொம்பளை மாதிரி எந்த பொம்பளைக்கும் இருக்காது. அந்த மனசு செரு புஞ்சு போவேன். நீ தாடா சொன்ன, எனக்கு பேச விட்டு பேசுறா. சரிடா பேசுறா. திருச்சி விஜிக்கும் கள்ளிசேரி எம்கேஆருக்கும் வழக்கு இருக்கு. வாடி ஒத்தா விராலிமலைக்கின்றேன். கை தட்டலாம். உனக்கு என்ன இருக்கு? ஏதோ சிமெண்ட் மூட கொஞ்சம் கனமா இருக்கு, ஏதோ கஜா கஜா அதெல்லாம் இருக்கு. கச்சா 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 கச்சா. வேற என்ன பண்ணி போடுவேன்? என்கிட்ட பேசின டான்ஸு பூரா இன்னைக்கு நிறையா பொம்பளையோ 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காளுங்க. நீ எனக்கு உள்ளே வந்தவொடனே நோத்தவங்க மாட்டாடா கண்டாளி முண்டை. நீலண்டா 500 ரூபா தரேன். அவ்வளோ ஒரு அரை. என்னுடைய மாணவன் யோகிபாவுக்கு நீ பதில் சொல்ல முடியாது. ஆனந்தராஜ் பின்னி எடுப்பேன், பொழந்து தள்ளிடுவார். அங்கே உள்ளே போய் பார்த்தா வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு செருப்பு அடிக்க போகிறேன்னு தெரியல. தம்பி என்ன அந்த மஞ்சள் பண்ணிங்க வாப்பா, சும்மா வா. என்ன சரக்கு அடிச்ச? டேய் ஒரு சீரட்டாட்டியில் எழுதி வாங்குங்கடா. பிளாக் பேரல். என்னடா 9:30 வரைக்கும் அப்படியே இருக்கடா. என்ன வரைக்கும் சரக்கா? வேற எதுவும் குருண மரத்தை குளிச்சு வச்சா கீரை முண்டை. என்னுடைய அண்ணன் தம்பிக்கு ஒன்று சொல்றேன், எல்லாரும் பிளாக் பேரல் பிடிங்க. அது பெட்டிக்காரன் காமெடியை பின்றேன். வேற என்னடா? இதுக்கு முன்னாடி வயர் கட்டில் பின்ற விளாத்தியா
தம்பி காமெடியை பின்றியா இல்லை காமெடி அழிக்கிறியா? இன்னும் கட்டில் கடியில படுத்திருந்தேன். எங்கள் அண்ணன் தம்பிக்கு ஒன்று சொல்கிறேன். உணவு இல்லைன்னால் உணவு கேட்டால் உதவி செய்ய நான் இருக்கிறேன். வீடு இல்லைன்னா கூட வீடு கட்டி கொடுத்துடலாம். ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ என்ன வேணால் தப்பு பண்ணு, இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விளையிரு. எங்கள் அண்ணன் தம்பி இருக்கு. இந்த கை தட்டு 4 ஊரம் தண்ணி அடிக்க மாட்டேன். இங்கே வாவே, இங்கே வாவே. இதுக்கு தேங்காய் அண்ணன் தம்பிகிட்ட நான் எதுவும் பேச முடியாது. மாடு புடி மாடு கிடையாது, மசுரை புடுங்கின மாடு. என்ன புடி மாடு? நம்மளாம் வச்சுக்கிட்ட வார்த்தை தான் புடிமாடு, போக்கு மாடு, ஜம்பு மாடு, சுத்து மாடு. ஆனால் மொத்தத்தில் அந்த மாடு ஊரா என் தமிழை வளர்த்த மாடுன்னு சொல்லு. அதே இன்னைக்கு ஜல்லிக்கட்டுலேயும் ஆளு ஊரா கிளம்பிட்டாங்க. நம்ம நாட்டு மாடுனா தும்முள் பெருசாக இருக்குது, வாடியில் வந்தால் கட்டி போடுறாங்கன்னு கிரு மாட்டில் போய் கிடமாட்டை தவ விட்டு கண்டெடுக்கிறேன். உண்மைதானப்பா? தமிழுடைய வீர விளையாட்டு என்ன? இங்கே பாரு, காவல்துறை அதிகாரி ஐயா வரலையா? காவல்துறை அதிகாரி ஐயா தம்பி, எங்க அண்ணன் தம்பி சொன்னா கேட்க மாட்டியாப்பா? இங்கிட்டு வாங்கப்பா எல்லாரும். நீங்க பண்றது ஊருக்காரங்க என்ன எது பண்ணிடுவாங்க. நீங்க நான் கூத்தாடினாத்தேன் அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு கஞ்சி ஊற்ற முடியும். என்னை நம்பி இத்தனை ஜீவன் இருக்கு. ஆனால் நீங்கள் அன்பாக இருந்தாத்தேன் நான் நடிக்க முடியும். நீங்கள் இந்த இப்படி கசகசன்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கள் அண்ணன் தம்பி தானே எல்லாருமே, ஒத்துழைப்பு கொடுங்க. இங்கே வாரு, இங்கே வாரு. அந்த வாரம் என் தம்பி உட்காந்துருச்சேன் பாரு, இதில் ஏறிக்கிட்டு போனேன். இந்த தமிழன்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம், எதையுமே என் தம்பிகிட்ட சொல்லக்கூடாது. இங்கே ஒன்றுக்கு இருக்காதுன்னு சொன்னால் இங்கே தான் 70 பேர்த்த கூட்டு போவேன். இங்கே நான் ஒன்றுக்கு அடிங்கன்னா அந்த செவத்தையே கரைச்சி விட்டுருவாங்க. இப்போ இங்கே நிற்காதேன்னு சொன்னேன்னா இங்கே தான் நிற்பேன். ஏன் அது தமிழ அப்படி சொல்கிறா? நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. அப்போ நான் என்ன இந்திக்காரனா? நமக்குள்ளேயே ஒற்றுமை சொல்கிறத கேட்காமலத்தான் இன்னைக்கு இந்திக்காரன் பூரா வந்துட்டேன் எல்லா வேலைக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்திக்காரன் வந்து தொலைச்சிட்டேன். ஹோட்டலில் வேலை பார்க்குறேன், நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியலை. ஆம்புலேட்டுன்னு சொன்னால் அவன் கே நம்ம சொல்லணும் கஜா முட்டகா ஊ ஊ கட்டாங் கட்டாங் கட்டாங். அவன் தெரிதா பையா கஜா 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 அப்படின்னு விறுவிறுன்னு போய் முட்டைக்கு பதிலாக ஓனரை போட்டு அடிச்சிட்டேன். முட்டையில் அடிச்சிட்டேன் தம்பிச்சு. இவன் இந்திக்காரனா தெரிப்பேன் போல, கரெக்டாக பேசுகிறேன். தமிழ் புயல் தமிழ். அவன் எப்படி சொல்லுவேன்? ஓம்புலேட்டா நல்ல வாயில் வந்துடும்டா. ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். ஐயா சார்பு வாங்கி தம்பி, வாய்ஸ் மாறி கிடக்கு. ஹலோ 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 ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நிறகுடம் தண்ணி போகுது. இந்த பாட்டு வெற்றி. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
பார்த்தாச்சு. நெருப்பு நெருப்புடா சாப்பிடுறா நெருங்குடா. தம்பி இருப்பா, உன்னால நெளிக்க முடியல, முண்டைக்கு சேறு ஒட்டிக்கிருச்சு. அதே நெருப்புடா நெளிடா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. தம்பி அந்த நெருப்புடான்னு சொல்றானே, அவளை இங்க வர சொல்லு. வாடா மேடைக்கு வாடா, கைதரலாம். சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகின்ற காலை தமிழுடைய ரத்தத்தை சுண்டி உறிஞ்சி சீமை ஊராம் பேர் வாங்க கூடிய இந்த தமிழில் வளர்த்த காலை. லாஸ்ட் பார் 2 மினிட். ஒருத்தனே வர சொன்னேன். விளக்க பாரு புஞ்சு. ஹலோ தம்பி, அளவுலாம் சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள். முத நீ மேடைக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். வாடா ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. கட்டி பிடிச்சிட்டியா நீ மூடுறா. அண்ணன் தாண்டா இருந்தா, என் தம்பி தாண்டா அவன். இருங்க அமைதி. இப்போ ஒரு பாட்டு பாடினேன். யார் பாட்டு? அப்துல் கலாம் மொட்டைன்னு சொல்லக்கூடாது, பல்ல விலைக்கு. அப்துல் கலாம் பாட்டு பண்ணீங்க. அப்துல் கலாம் ஐயா பத்தி நீ என்ன நினைக்கிற? அப்துல் கலாம் பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஏவுகணை எல்லாம் நிறைய பண்ணாரு, பற்ற வச்சிருந்தாரு. அதுக்கு மேல என்ன சொல்லணும்னா, அவர் வந்து இருங்க ஒரே நிமிஷம் இருங்கன்னு சொன்னாரு அவர். லாஸ்ட் பார் 2 மினிட். கடைசி 2 நிமிடம். யாதும் ஊரே யாவரு கேளிரும்னு ஒரு நம்ம தமிழனை பத்தி ஐக்கிய நாடு சபையில போய் சொன்னாப்புல தலைவர். அவர் வந்து அக்னிகணம் வந்து நம்மளை பார்த்து பயந்து எல்லாம் இது பண்ணாங்கன்னா அது ஓகே தான். ஆனா நம்ம தமிழனை பார்த்து மிரள வச்சவர் அப்துல் கலாம் மட்டும்தான். வேற யாரும் அப்படி பண்ணதில்லை. இந்தியாவில் வந்து என்னதான் வந்து இங்கிலீஷு ஹிந்தி எல்லாம் இருந்தாலுமே அவர் வந்து தமிழை வந்து ஐக்கிய நாடு சபையில போய் பேசினாப்புல. யாதும் ஊரே யாவரு கேளுன்னு ஒரு வார்த்தையை சொன்னாப்புல. அதனால வந்து அப்துல் கலாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு தான் என் பிறந்த நாள். அதனால அவரை பத்தி எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். அதனால ரொம்ப பிடிச்சவர். ஒரு வார்த்தை தானடா கேட்டேன், 1000 வார்த்தை சொல்றியடா. இரு வாழ்த்துக்கள். உண்மையிலே இவன் ஊர்லயே இருக்கக்கூடாது. இப்போ பாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அயல்நாட்டு மக்களிடையே சொன்னவர் கவிஞர் பூங்குன்றனார் சொன்னார். இவன் சொல்றேன் அப்துல் கலாம் சொன்னாரா? தம்பி பேக் சாட்டு கொண்டு நியூக்குறக்காரனை ஏவி விட்டுருவேன். ஏறிடா, அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாள் அன்று நீ பிறந்தா என்றா எனக்கு பெருமை. ஆனால் அவரை பற்றி புல் டீட்டெயில் தெரியுமா? அப்துல் கலாம் எப்படி வந்து சொன்னேன் பாரு. அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. அவர் பற்ற வச்சு ஏவுகணை அடிச்சிருக்காப்புல, அப்புறம் அருவா அடிச்சிருக்காப்புல, கட்டில் தூண்டி முள்ளு வச்சிருக்காப்புல அப்துல் கலாம். ஆமாம், ஏவுகணை நாயகனை பற்றி தெரியாததுக்கு எதுக்கடா பாடம் படிப்பு? இப்போ லவரை பற்றி கேளு, அழகா சொல்லுவேன். என் லவருக்கு பிடிச்சது பூ போட்ட சட்டி. அவள் ஹைக்கிள்ஸ் போடுவா, அவள் சிமெண்ட் போட நக்கு முண்ட. ஒரே ரோஜ் என் தம்பிகளெல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளா படித்து இந்த உலகத்தில் இனிமேல் நம்ம பிறக்க போகிறோம் கிடையாது. பிறப்பு என்பது ஒரு தடவை. அதில் நீ சாதிச்சுட்டு போனேன்னா உலகம் உள்ளவரை கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி புகழ் பேசிக்கிட்டே இருக்கும். பப்புனா நிற்கிற கோமாளி எம்கேஆர் படிக்கல, 6இல் பாதியில் நின்றவன் என் சர்டிஃபிகேட்ல இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. 6வது படிக்காதனால தான் நீ நாடக கலைஞனா வந்தாய். அது எனக்கு பெருமையா இருக்கு என்று சொல்றான் என் தம்பி. நன்றி. படிக்காத எம்கேஆரே 10 பேத்துக்கு என்னால் கூத்தாடி கஞ்சி ஊத்துறனே. படித்த என் தம்பிகள் எல்லாம் லட்சம் பேரை வாழ வைக்கலாம். என் தம்பிகள் எல்லாம் இந்த ஒரு சின்ன குழந்தை கையை கட்டிட்டு பார்க்குறேன். வாழ்த்துக்கள் தம்பி. இங்கே வாப்பா, வா, ஓடியாடா, வேமா ஓடியாடா. இப்போ இவன் சொல்லியான் பாரு என்ன ஒண்ண போறானோ. என்ன படிக்கிறீங்க தம்பி? அலோன்டானா 6வதுண்டானா? 6வது. நீங்க என்ன படிக்கிற விரும்புறீங்க? ஒலந்து ஓச்சு. அதுக்கே யோசிக்கிறேன். அடுத்து 7வது. அவன் சொன்னியா பாரு, 7வது கிடையாது. படிச்சுட்டு என்ன ஆக நினைக்கிறீங்க? ஆய் வருதா? ஒண்ணுக்கு வருதா? ஆய் வருதா சொல்லு, அன்னை கூட்டு போறேன். என்னடா என்ன படிக்க விரும்புற?
டாட்டுலாம் சொல்லிக்கூடாது. உனக்கு சென ஊசி ஓட்டுற முண்டை. டாக்டர் சொல்லி கொடுத்தது யாரு? அண்ணதாங்க அப்போ இவர்தான் அவங்க அப்பா. இங்கே வரா. அண்ணதாங்க படிக்கணும். நான் சொல்கிற பாட்டை மட்டும் பாடிட்டு போ. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு? பாடு பாடு. ஏறு சனகனமன இருக்குல்ல, அதை முழுசா பாடு. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. அதான் 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 பாவம் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல. கைதட்டு கொடுக்கலாம், வாழ்த்துக்கள். கூட்டத்தை பார்த்தா மிரண்டு போய் நிற்கிறான். ஒரே ஒரு விஷயம், எந்த குழந்தையும் 10 படிக்கும் போதுதான் முழு அறிவு பெறும் என்பதை நான் சொல்றேன். இப்போ பூரா அவங்க பூரா விளையாட்டு குழந்தை, அவனும் சாதிப்பான். வாழ்த்துக்கள் தங்கம். அதுக்கு ஏன்டா அழுகிற? ஆய் வருதா? இந்த மேடையிலே ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் 2 பேர்த்த கூப்பிட்டு ஏன் இங்கே நிப்பாட்டுறேன்னா, இன்று நான் நிப்பாட்டக்கூடிய இந்த 2 உறவுகளும் விரைவிலே அதை கருத்தில் கொண்டு வாழ்க்கையிலே முன்னேற்றம் செலுத்த வேண்டும் என்று முயற்சியோடு போராடுவான். இந்த மேடை என்பது எல்லாத்தையும் கிடையாது. நான் எல்லாத்தையும் கூப்பிட மாட்டேன். நான் ஒரு சாமியாடி, நாங்கள் பரம்பரை கோடாங்கி. ஒருத்தனை கூப்பிட்டேன்னா அவன் வாழ்க்கையிலே பெரிய லெவலில் வருவான். தம்பி உன்னே தாண்டா, உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது, நீ பெரிய ஆளாக இருப்ப. அன்னைக்கு அண்ணே உன்னை சந்தித்து ஒரு புகைப்படம் எடுப்பேன். வாழ்த்துக்க. சூப்பர் சூப்பர். ஆமாம், ஏன்னா உன்னை எடுத்தே அன்றைக்கி தாஜ்மஹால் கடை வெள்ளனா திறக்கிறாங்க. ஆமாம், நாளையிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கோட்டரை குடிச்சுட்டு ஒரு கோட்டரை சுற்றி வெதரில் தொளிச்சிரு. அண்ணே அதில் தெளிச்சா நல்லா இருக்குமாண்ணே? என்னப்பா அதில் தெளிச்சா நல்லா இருக்குமா? முடி உதிரும். எல்லாரும் நினைக்கிறீங்க மதுதான் உலகம் என்று. மது உலகம் அல்ல. மதுவை குடித்து விட்டு இளைய சமுதாயமே ஆன்மீகத்தன்மை இழக்கிறோம். உண்மை அதே. முதல்ல பெத்ததாயனுக்கு நல்ல ஒரு பிள்ளையா மாறு. அதுக்கப்புறம் உன் மனைவிக்கு நல்லதொரு கணவனாரு, உங்களுக்கு பிறக்கப்புற குழந்தைக்கு நல்ல தகப்பனாரு, மொத்தத்திலே கடைசி வரைக்கும் தமிழனாயிரு என்று சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள். அடித்த போதைக்கு அண்ணன் ஒரு சாங் பாடுவோம். ஓப்பா பார்த்தியா, கோட்டரை பற்றி பேசாதுன்னு பொங்கி எழுதுற. இந்த நாட்டில் கடையை அடைச்சி விட்டா எல்லாரும் வீட்டில் காய்ச்சிடுவேன். இதை மேடைக்கு எம்கேஆர் ஏன் மது பழக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால், நான் பட்ட கஷ்டத்தையும் நான் பட்ட கேவலத்தையும் எங்கள் அண்ணன் தம்பி படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். நான் நல்லவன் அல்ல. குடித்து விட்டு கேவலப்பட்டு வாழ்க்கையில பல அடிபட்டு திருந்தி உங்கள் மத்தியில் ஒரு பப்புனா நினைக்கிறேன். அதே உண்மை. அவரை பேசணும்னா அப்புறம் என்கிட்ட தனியாக பேச சொல்ல. அவரை மாதிரி 10 லட்சம் பேரை பார்த்துட்டு வந்த எம்கே சாங் ஸ்டார்டிங் ப்ரோ. வேணா மது பழக்கம், வேணா அண்ணன் தம்பி எல்லாம் குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் மாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் மாடுமே. கமான்களா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
வாங்குறோம். நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நமக்கு வேணாம் அதுவும் பழக்கம். ஏன் அண்ணன் தம்பிகளுக்கு இந்த பிறவியில வேணா இந்த குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பியெல்லாம். நாட்டிலே நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லை, கருத்துக்கள் சொல்லி இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்களை சொல்கிறேன். நான் செய்த ஒரு சின்ன புண்ணியத்தினால தான் இன்னைக்கு மதுரை வேலம்மா மருத்துவமனை, அப்போலோ, மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிலாம் எத்தனை ஏழைகள் பணம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது அங்கே அவர்களை காப்பாற்றி விடுகிறார்கள். இதில் அங்கே உள்ள இந்த மேனேஜர்கிட்ட நான் பேசுவேன் அடிக்கடி எல்லாத்தையும். அப்போ நான் கேட்பேன், அதிக நோயாளிகள் இப்போ என்ன இதில் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதிகமாக இப்போ வர்றது எம்கேஆர் இந்த மது குடித்து கிட்னி இழந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் விஷயம் இந்த வந்து கொந்தளிக்கிறார் வார் தண்ணியை பற்றி எப்படி சொல்லலாம்னு. இது பெரிய மனுஷனுக்கு அழகா? பெரியவர்கள்லாம் சிறியவர்களை திருத்த வேண்டும். குடிக்கலாம் தம்பி, ஆல்கஹால் சேர்க்கலாம்னு மருத்துவரே சொல்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு தடவை குடித்தான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு ஞானி. வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி. தினசரி குடிக்கிறான் என்றால் உலகத்திலே முட்டாள் தமிழன் என்று தான் சொல்லும். அவருக்கு என்ன பிரச்சனை? தம்பி தம்பி ஒரே ஒரு விஷயம், உரிமையோடு உணர்வோடு காசுக்காக நடிக்கவில்லை. நான் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நடித்து ஓடுகிறேன் 21 வருஷமாக. எம்கேஆர் கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டேன். பணம் நிரந்தரம் இல்லை. பணம் என்பது என்னை பொறுத்தளவு ஒரு பேப்பர். உங்கள் எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன், இந்த உண்மையான இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு நான் ஈடு செய்ய முடியாது என் உறவுகள். அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் நம்ம தமிழனா பிறக்கணும். நான் இதே மாதிரி கோமாளி வேஷம் போடணும். நீங்கள் எல்லோரும் உட்காந்து ரசிக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இந்த கூட்டத்தை யாரும் கூட்ட முடியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, மணிகண்டா அந்த நிகழ்ச்சிக்கு கூட்ட வருது, இந்த நிகழ்ச்சிக்கு கூட்ட வருதுன்னு. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலகத்திலே நாடக நடிகர்கள் அத்தனை பேருமே நாங்களும் கூட்டத்தை கூட்டுவோம் என்று நடிகர் அத்தனை பேர் நம்ம சாதிச்சம் பாடுறா. இதாண்டா நம்ம உயிர்கள். இதுக்கு மேல எதுவும் கிடையாது. பெண்களை நல்லா பாருங்க எல்லாரும். நம்ம ஆம்பளைய 1008 கெட்ட வழக்கங்கள் நம்ம செய்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக நம்மளை எங்கேயும் பேசாம நம்ம வீட்டையும் குழந்தையும் அத்தனையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு நமக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவனா தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவிதான். எங்க ஆத்தா கதை. ஆத்தா உண்மைதானத்தா? பொம்பளை இருக்கியெல்லாம் என்னடா சேலை மாதிரியே இருக்குங்க. நீங்க இருக்கிறனாலதான் எங்களுக்கு அறுசுவை உணவு கிடைக்குது. எந்த ஆம்பளையாவது நம்ம துணி துவைச்சிருக்கோமா? எங்கேயாவது வேலையில தங்கியிருந்தா துணி துவைப்போம். பெண்களை யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டையை துவைச்சிடலாம், ஒரு பேண்ட்டை துவைச்சிடலாம். அந்த சட்டியை துவைக்கிறது வாரு, அதெல்லாம் பெரிய விஷயம். நிறைய பேர் 3 நாள் கலட்டாம போட்டிருப்பேன். பெரிய ஆடு ஒர்க்குன்னு ஆடு ஒர்க்கு மைத்த பிடுங்கணும் வரும். 7 ஏரியில போட்டு ஊற வச்சு பொண்டாட்டி எடுக்கும், அப்படியே கசடா தொங்கும். நீ ஒரு ஆளுதான் முண்டமா தெரியுறேன். இந்த கசகன்னு பேசிட்டே இருக்காது. என்ன பிரச்சனை? நோட்டீஸை வாசிக்கிறேன், அவ்வளோதானே. கருத்துக்களை சொல்லி இங்கே புலந்தாது போதும். என்ன கருத்திலும் பொன்னலாக்கூடிய மதிமரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தாலுகா கத்தலூர் கிராமம் கிடவன்குடி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம்
சரி, வள்ளிதனமா நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், சிம்ம குரலான் சீர்காழியினுடைய எதிரொலி எங்களுடைய வாத்தியார் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வரத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீரத்தமிழச்சி, அன்பு சகோதரி மன்னாருடைய சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு நண்பன். உழைத்து வாழக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமானது. பகலிலே விறகு வெட்டி மூட்டம் போடுவான், இரவிலே இங்கே வந்து குரட்டை போடுவான். எனது அன்பு நண்பன் பொன்னமராதி அருகாமல் உள்ள வையாபுரியை சேர்ந்த கப்ளிங் மண்டையன். ஓசு கிடையாது, கப்ளிங் மண்டையில் மசுரே கிடையாது. இந்த நேரத்தில் போன அடிக்கிறேன் லவராக இருக்கும். அண்ணே ஒரு டோப்பு ஒன்று ரெடி பண்ணுவோமாண்ணே? அப்படி தாண்டா ஒருத்தன் சொல்லியிருக்கேன். வெளிநாட்டில் மலேசியாவிலேருந்து வந்தவன் சொல்லியிருக்கேன். இவன் வெறும் மண்டையோடு வந்திருக்கேன். அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், ஏய் மண்டையில் மசுறு வளர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கியா அப்படின்னு. தேனு 1/2 லிட்ரு, கோழிப்பீயை கலந்துக்க, ஏன்னா அதை இதை கலந்துக்க. இந்த முண்டை பையன் என்ன பண்ணிவிட்டியா, அம்பூட்டியும் கலந்து மண்டை நிறைய அப்பி படுத்திருக்கேன். காலையில் புண்ணு வச்சிருச்சு. ஏண்ணே அப்போ முடி முளைக்கலையாண்ணே? வேணா ஒரு 2 நக்கு நக்கி விடுறியா? சி, மண்டையில் மசுறில்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய என்னுடைய நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். என் தம்பியை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆச்சு. என் தம்பி மணிகண்டன் 8 வருஷமாக நாடக உலகத்திலே நாடகங்கள் இல்லை. இவனுக்கு யாரும் நாடகம் கொடுக்கல, வளர்த்து வர யாரும் முன் வரலை. முதல் தடவையாக என்னிடம் வந்தான், எல்லாத்தையும் வளர்த்து விட்டியே என்னையும் வளர்த்து விடுன்று. ஆனால் அவனுடைய திறமை முன்னேறினதுக்கு ஆனால் விதை ஓட்டது எம்கேஆர். முளைச்சி வந்து தண்ணி ஊற்றுனது பூரா அவகடா. அப்போ தாண்டா நீ மரமான. என்னை மறந்தாலும் இந்த உறவுகளை மறந்து விடாது. இன்றைக்கி என் தம்பி மணிகண்டன்னா நிறையா ஊர் அவன் பெட்டிக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் TR மணிகண்டன் அவர்கள். ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ 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 ஹலோ. ஆடிக்காட்டில் நம்மியே பறந்தால் ஆளிலைகள் என்னாகும்? அடிமேல் அடி விழுந்தால் மனிதனவன் நெஞ்சமிங்கு புண்ணாகும். வரும் துன்பம் ஏற்க முடியாது என்று எவனாலும் சொல்ல முடியாது போடா. வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷெவனும் தனி மரம்தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷெவனும் தனி மரம்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. கூட்டிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷெவனும் தனி மரம்தான். தாய் தந்தையானாலும் தாரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா? தமையனாக ஆனாலும் தங்கையாக இருந்தாலும் உனது நெஞ்சின் துயரம் அதை மாற்றிக்கொள்ள முடியுமா? அட மண்ணை பிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கு பாரு. அதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. இது வந்தாலுன்னு வந்து போனாலுன்னு இன்று மாறாது மாறாது வானம்தான். தூப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான். கூட்டத்தில்
சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, அட சுழலுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தூட்டிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மறந்தான். உண்மையிலே அருமையான பாட்டு. எத்தனை சொந்த பந்தங்கள், நம்ம எத்தனை உறவுகளே, எத்தனை நண்பர்களோடு பழகினாலும் நீ கடைசியிலே போவது தனிமரம்தான்டா. அது ஒரு வாட்டுக்கே உன் சம்பளம் சத்துச்சு தூக்கிட்டு கூட வீட்டுக்கு போ அப்படி. ஆனால் உண்மையிலே என் தம்பி மணிகண்டன் அறிவு சார்ந்த பாடல்களை மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ஞானமாக இருக்கு. காரணம் உன்னுடைய தந்தை பெரியங்கொண்ட ஒரு கலைஞனடா என் தம்பி. வாழ்த்துக்க. இங்கே இருக்க மிருதங்க சக்கரவர்த்தியும் பெரிய ஞானமானவன். நீங்கள் எத்தனை பேர் எத்தனையோ நாடகம் பார்த்துருப்பீங்க. அந்த நாடகத்திலே எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தி இருப்பார்கள். நாடக உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை குருநாதராக இருந்து வளர்த்து விட்டார். அவள் அத்தனை பேருமே அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தார்கள். யாருமே சோட போனதில்லை. அவர் யார் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களுடைய மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுளம் கிராம மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான் அந்த வாத்தியார். அவருடைய மாணவன் என் தம்பி. அவன் வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லும் இனிமையாக இருக்கும். யார் வேணாலும் பாடலாம், என்ன வேணாலும் பாடலாம், அவனால் வாசிக்க முடியும். வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். மருது பிரிச்சுட்டானப்பா. இந்த அடி இவளை சுறுசுறுப்பாக அடிக்கிறான் என்றால் வாத்தியாருடைய ஞானம் உனக்கு இருக்கு. அடுத்த வருஷம் கொஞ்சம் வாசிப்பு குறையும். கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணம் பண்ணிட்டா வாசிப்பு குறையும்னா நரம்பு கோளாறு கிடையாது. வீட்டுக்காரம்மா வீடியோ காலில் வந்துடும், 2 தட்டு தட்டுவேன், டைம் தட்டிட்டு என்னை கூப்பிடுவேன். வா வேணாம், மைண்ட் சரியில்லை, உன் குழந்தையா வீடியோ காலில் இருக்கணும். ஆனால் கலைஞனுக்கு வயது ஒரு காரணம் இல்லையடா, அதற்கு உதாரணம் தானடா வாத்தியார் மையம் உட்காந்துருக்கேங்க அண்ணே. ஒரே ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு பூரா வாய்ப்பு கொடுத்து விட்டால் இந்த கலையை நம்பி இருக்க முதியர்கள் பசிக்கு எங்கே போவார்கள்? என்னையை பொறுத்தளவு
கஷ்டப்படக்கூடிய கலைஞனை என் உறவுகளுக்கு அறிமுகம் செய்து விடுவேன், வளர்த்து விடுவேன். வாத்தியார் மகன் எங்கள் அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். சூப்பர். இதுக்கு மேலே என்ன வேணும்? போதும் தாங்க. அது நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. அப்படியா? நீ சொல்லலாம். ஏப்பா தம்பி, ஒரு டீ வாங்கிட்டு வா. ஏய் வாடே, மைக்கு வா. வாட் இஸ் யுவர் நேம்? சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. காலையில் சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டு போயிடுவேன். அப்புறம் என்ன வேலைக்கு வந்தீங்க? இல்லை என்ன வேலைக்கு வந்தேன்னு கேட்டேன். தெரியாம பித்தாளையில் வாங்குற அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டியா? அப்போ உன்னை ஜோலியம் முடிச்சு போடுறேன். பாடுற பாட்டுக்கு நன்றாக இசையமைப்பாயா மை ஸ்டூடெண்ட். வந்தலேருந்து நான் திமுரு மயிரா நிற்கிறேன். என்ன பயப்படு பயப்படு. கூபுர குயில் செவளம் பார்த்தும் படிக்குதும் பாட்டு. ஆமா, சூப்பர் சிங்கர்ல பாடிக்கிட்டு இருக்கேன். மார்க் போட பாக்குறாரு அவர். அந்த லிரிக்ஸ் ஆனா பாடுற ஆளுக்கு தாயா அத்தனை கேமரா இருக்கும். இந்த சூப்பர் சிங்கரு, விஜய் டிவி, சீத்தமில்லாம் அவன் நடுங்கி பாடுவேன் மைக்கை பிடிக்க முடியாம. இவங்க உட்காந்துக்கிட்டு கடைசியில் பாடி முடிச்சுன்னே இந்த நடுவர் சொல்லுவாங்க பாரு, அது நல்லா இருந்துச்சு. அங்கே இந்த யா யா அது அந்த அம்மிங்க நல்லா இருந்துச்சு. அந்த கீழே அடிச்சு விட்டீங்க. எதை அடிச்சு விட்டாங்க? இந்த தும் அதான் சிங்கக்குட்டி. அதே மாதிரி மாடும் அதே மாதிரி தான். வாடியிலேருந்து வெளியே வர்றேன், நல்ல விளையாட்ட மாடாக இருக்கும். அன்னைக்கு யாராவது இங்கிட்டு இந்த பக்கம் நின்றுருப்பேன், மாடு திரும்பி இருக்கு, மாடை கட்டியிருப்பாங்க. அந்த மாட்டை வீட்டில் கொண்டு ஓட்டி அடிப்பேன். அது முட்டாள்தனம். அது மாதிரி நீ அடிபடாம கேட்டா நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடு. ரொம்ப ரிஸ்கான பாட்டு இப்போ பாட போகிறேன். மாஞ்சோலை கிளிதானோ குஞ்சானி. தம்பி அதில் கிளி சவுண்டு நீ போடு. மாஞ்சோலை கிளிதானோ. இந்த கிளி வந்து மாசமா இருக்கு. மான்தானோ தேன் தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ அவள் ஆவாரம் பூதானோ நடை தேன் இல்ல இல்ல எப்பத்தையும் தாளம் போடுவ? இல்ல பயந்துட்டியா? போடு போடணும். வாசிக்க தலைமுறை கரெக்டா போடு. செஞ்சேன்னு போடணும், கரெக்டா போடணும். நான் ஒன்ன நினைச்சேன். ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாக்கப்புற ஐஸ். அண்ணே 8 ரூபா ஐஸ் இருக்கானே. ஐஸுக்கு போறிய என்னப்பா? அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை. இப்ப நீ யாருன்னு ஊர்ல சொல்லவா? சொல்லுங்கண்ணே. வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா ஜாமி வா, உனக்கு வெள்ளி ரதா வாங்கி தரேன் வாயா ஜாமி வா. அப்படி வெள்ளி ஓ சிலிண்டர் இல்லையா? வந்தோன்னே ஐயா வெந்து தரேன். பஜனைக்கு போறவனை கொண்டு வந்தா விடுவாங்க. அதுக்கு மட்டும் எப்படி சுண்டல் பொங்கச்சோறுன்றாங்க. சாமியை கூப்பிட போகிறேன். அப்போ கூப்பிட்டது வந்து சாமியை வந்து இங்கே கொண்டு வந்து நிப்பாடிக்கிட்டேன். இப்போ தான் மெயின் பிக்சர். கஷ்டத்தில் இருப்பீங்க, நீங்கள் தீரணுன்றதுக்காக சாமியை கூப்பிடுவேன். ரெண்டாவது வந்து இந்த உட்காந்துருக்க ஆளுக பூரா எப்படி எந்திரிச்சிருவேன், நிற்கிற ஆளு பூரா உட்காந்துருவேன். இது வந்து மில் ஷிஃப்ட் மாதிரி தான். எக்கோ கொஞ்சம் சார்பு வைங்க. எக்கோ வைங்க. ஹலோ ஹலோ. செது 14 செதுக்கு நல்ல 14 எந்த நாடு? சிவகங்கை பொன்னாடு என் சிவகங்கை நன்னாடு. என் சிவகங்கை சீமையா
எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி இருப்பிடமா கொல்லங்குடி கம்மாயம்மாயா உனக்கு கிழக்க வார்த்தை பார்வையாய் நிதிக்கு நாயத்துக்கும் பேர் போனாலாம் என் கொல்லங்குடி வெட்டுடையார் அலியம்மா அம்மா கொஞ்ச நேரம் இங்க உள்ள கிடவன்குடியில உள்ள உன் தங்கச்சி முத்து மாரிய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி நாங்க வீரம் குறையலாம்ப்பா இந்த நாட்டு மக்களை நாங்க காமாடு தலைமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில நீ மகுடி ஒட்டு விளையாடு எந்திரி அட நீ ஆண்டி பரதேசி எப்போ அறியாதி முனியாண்டி நீ காத்தது வடமதுரை இருக்கிறது கருப்பாயுரணி இந்த கருப்பாயுரணியே அங்க ஆந்த அலருமுடாய் உனக்கு கட்டுன மணி ஓச கேக்குமுடா எத்தனை வண்டி சுருட்டு குடிச்சாலும் அங்க போயா மாறுமுடா பாண்டி முனியே எந்த ஜாமி பின் தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறுமுடா பாண்டி முனியா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுதுக்கு விட மாட்டான் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி நாடு மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில அங்க பேரு சொல்ல பிள்ளை இல்லப்பா என் கருப்பனை ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா நீ 1000 யானை கொண்ட பழமுடா அப்ப இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாடு அழைச்சு போயிரு பாக்கு மரம் போலந்து எங்க கருப்பனுக்கு பக்குவமா ஒரு பெட்டி செஞ்சு தேக்கு மரம் போலந்து என் கருப்பனுக்கு தேவைக்கு ஒரு பெட்டி செஞ்சு ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேநாட விட்டு நீ கீநாடு இறங்கி எப்போ அழகு மலை காடு என் கருப்பை படுத்திருப்பது அருவி மலை சோங்கடா அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சியில கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில கொஞ்ச நேரம் விளையாட்ட பார்க்க நேரமாச்சுடா தங்க நல்ல புடிய ரூபா சாமி புடிய ரூபா ஓடி வாடா
உட்காருங்கண்ணே, எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, அப்படியே இருந்த இடத்துல உட்காருங்க, எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காருங்க. என்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள்லாம் பேசக்கூடாது. முதல் நாடகத்துக்கு என்னை போடக்கூடாது. இப்படியாண்ணா ஊருக்கார முதல்ல நீ தானே சொன்ன சாமி அழைக்க சொல்லி. சாமி அழைக்க சொன்னது நீங்கள் உள்ளே வந்து என்ன வங்காளி என்னை சொல்லக்கூடாது வங்காளி, நாங்கள் பெருங்குன்ற சாமியாடி சொன்ன வாக்கு அப்படியே பழிக்கும். அப்புறம் நான் என்ன பப்புன்னு ஓடக்கூடாது இங்கே என்ன வங்காளி, கிராமம் வந்து உள்ள கமிட்டி ஊரா சொல்கிறியே சாமியை கூப்பிடணும், அப்புறம் கூப்பிட்டா வந்து ஏன் கூப்பிட்டேன்னு வயிறு என்ன வங்காளி இது என்ன மடு அழுதுடா. நான் வாட்டர் மில்லு சுதாகரனே நினச்சிட்டேன். ஆடலரசி அபிநய சுந்தரி என்னுடைய சொந்த அக்கா. நான் அக்கான்னு சொல்லுக்கு மறு சொல்ல மாட்டேன். எப்படி சமாளிக்கிறான் பாரு. திருச்சி கடமாடு புகழ் ஒன்னா ஏத்திக்கிட்டே இருக்கு தம்பி. டான்ஸ் அண்ணன் ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டானா, ஒரு சீட்டர்ரா வாடா. அரே நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. நீ பொம்பளை பொறுக்கியா இருப்பவள முண்டை பொம்பளை ஜெயிப்பாள. நீ வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்குற ஆள். ஓடு ஒரு தாயம் ஒரு 12 வாடா, ஒரு 3 வாடா. இப்ப பாப்போம்டா. திருச்சி விஜயா நானான் திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் நடனம் அங்கேயா நடிக்க காத்து கொண்டிருக்காங்க. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி நீ பாதி. பொறுமாசாமி பொறுமாசாமி வயிறு எம்மாடிட்டு வயிறு அத்துட்டு ஓடிட்டேன். ஆனா ஒரே ஒன்று சொல்றேன், மற்ற நாடகத்துல எதுவுமே நடக்காது. ஹலோ ஹலோ தயவுசெய்து மை செட்டு போடுறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். வயரெல்லாம் அத்துட்டு போகாதே அப்புறம் சாமானை கூட தூக்கிட்டு போங்க. மொத்தத்தில் இந்த குடும்பியா அம்மாடி ஆத்தாடின்ட்டா இவன் கிறக பிடிச்சி ஆட்டிடுச்சு. அதனை தொடர்ந்து அவையார்பட்டி கபடி குழு சார்பாக என் உறவுகள் சார்பாக 101. நீ ஒரு ஆளாவது 10 லிட்டர் பெட்ரோல் கொடுத்த நல்லா இருப்பேன். எவன் மூஞ்சில் முடிச்சுன்னா தரத்தினையும் பிடிச்சி ஆட்டுது இந்த மேடையில். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுங்கொண்ட வாமப்பில் இருக்கிறான் என்னுடைய அக்கா மகன். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமையில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக கைதட்டலாம். இந்த கைதட்டு இந்த பேருக்காகத்தான் இவ்வளவு உழைப்பு. அந்த நான் உருவி விட்ட மாடு வெற்றி பெற்றது நினைத்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனந்த் கைதட்டு நீங்க பாருங்க. இதுதான் எங்கள் அக்கா மையனுக்கு நான் செய்த பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். பப்புலு இன்னைக்கு வரல, நாளைக்கு நாடகத்துக்கு வந்துடுவேன். ஒரே ஒரு விஷயம், பப்புளுடைய அம்மா முதுகுத்தண்டு எலும்பு கிராக் ஆகி டாட்டாஸிலேயே படுக்க போட்டு ஒரு கஷ்டப்படுற குடும்பம். காசையை கொடுத்து விட்டுருக்கேன். மருத்துவமனைக்கு சென்னைக்கு போயிருக்கேன். இரவு வந்துக்கிட்டு இருக்கேன். முருகா காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். பாவம் அவன் அவ்வளோ அழுதுட்டேன். வாத்தியாரே நாடகத்தை விட்டு போல வாத்தியாரே, எங்கள் அம்மா அப்படி இருக்கான்னு பாவம். கஷ்டப்படுற ஒரு குடும்பம். டாட்டாஸிலேயே பெட்டை போட்டு படுக்க வச்சு தாயை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு வர்றேன். அந்த பச்சை மண் அவங்க அம்மா எந்த குறையும் வராது. கள்ளிச்சேரி காளிமுனியே நீங்கள் எல்லாரும் கும்பிட்ற சாமி பப்புளுடைய தாயாரையும் வாழ வை. நன்றி நன்றி. வேற ஒன்றும் கிடையாது ஐயா. நாளைக்கு வந்துடுவான். உண்மையை சொல்லுவேன், எனக்கு இது நடிக்க தெரியாது, அவ்வளோதான். அப்படி சொல்லு. என் தம்பி இருக்க வரைக்கும் நான் நல்லா இருப்பேன். என் தம்பி பார்த்தியா, அதேண்டா என் தம்பியை, என் தம்பியரா எங்கள் அண்ணங்கிறா. நன்றி நன்றி நன்றி.
அதனை தொடர்ந்து தெள்ள தெளிவாக ஒளி ஒளி இவ்வளவு ஒரு வெட்ட வழியில் தான் பேர் வாங்க வேண்டும் என்று மிக அருமையான முறையில் செய்திருக்கிறார்கள் என் உறவுகள். வாழ்த்துக்கள் என் தம்பி. மைசெட் சூப்பர் தங்கம். ETS குணா ஆடியோஸ் விராலிமலை உரிமையாளர் ஏழுமலை. அருமையான பேர் விராலிமலை. விராலிமலை ஊரு சொந்த ஊருங்க. குணா மைசெட் ஆள்க வளமுடன் எங்க குணா மைசெட் தொடர்ந்து வெற்றியுடன் நூறாண்டு வாழ வேணுமா அதுக்கு குணா மைசெட் இதுதாங்க. விராலிமலை ஊருதான் சொந்த ஊருங்க. ஓனர் பேரு ஏழுமலைங்க. காட்டில மேட்டில ஒளிக்கலங்க. சுப நிகழ்ச்சி ஊரா ஒளிக்குதுங்க. எங்க குணா மைசெட் சூப்பரா இருக்கு. எங்க குணா மைசெட் விராலிமலையில இருக்கு. அப்போ ஐயங்காடு ஏகே குரூப்ஸ் எங்கள் அன்னைக்கு சார்பாக 70 ரூபா. விடு 30 ரூபா எங்கள் அண்ணன் ஏதாவது பண்ணியிருக்கான். இதையும் குறைச்சி கொடுத்தா கூட வாங்கிக்கிடுவேன். நீ நல்லா சாப்பிட்டீல சார். உட்காரு. சிட் டவுன் ப்ளீஸ். ஒரு மஜாஜ் ஒன்று பண்ணி விட சொல்கிறேன் டான்ஸை. இந்த பத்திரம் எழுதிட்டாங்கல்ல மைனா குஞ்சா இந்த வந்துட்டாங்களா. மைனா குஞ்சுக்கு சோறு வைப்பது எப்படி? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையின் தாலுகா ஜல்லிக்கட்டு பேரவை ராஜாவட்டி விரட்டு பயலுகடா 150 பப்புள் வராது வருத்தமா இருக்கு. ரைட்டு. அருமையான இதாக எழுதியிருக்கேன். வெள்ளரிக்காய் கதை மைனா குஞ்சு யானை கதை சொல்லவும் எந்த கதையும் சொல்ல முடியாது. இந்த யானைக்கும் மைனா குஞ்சுக்கும் 30 செல்லலை. யானை குட்டி போட்டுருச்சு 30 செல்லலை. நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிடவன்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சம்பந்தப்பட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் கேப்டன் என்னுடைய அண்ணன் பி சுப்பிரமணியன் கறிக்கடை எல் கார்த்திகேயன் கிடவன்குடி அத்தனை உறவுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் உறவுகளே. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அன்பு புத்துரு குறிவனந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். விராலிமலை அது பேர் என்ன? நம்ம விராலிமலை சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். மாதராப்பட்டி ஆமா மாதிராப்பட்டி மதி மரியாதைக்குரிய முதலமைச்சர் அன்பு அண்ணன் விஜய் அண்ணன் சார்பாக 201. நன்றி நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் விளம்பரம் தேவையில்லை. சாட்டா கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய மகன் அடியன் MKR பபுன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் ஏன் உள்ளே போகிறேன்னா அந்த கிடமாட்டை சந்திக்கத்தேன். யாருன்னு தெரியாமத்தேன் உள்ளே போகிறேன். அண்ணே இந்த வந்துடுறேன். கொஞ்சம் உனக்கு வந்துட்டு வந்துடும். இந்த வரேன். லைட் என்னது டைட்டானிக் பாலு யசனப்பட்டி அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணே 501 தர்றாங்க. ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி. போய் உட்காருங்க. இந்த வரேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும்.